முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி தொடர வேண்டும், திராவிடமான ஆட்சி தொடர வேண்டும். அவருடைய ஆட்சி தொடர்வதற்கு அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் இனிகோ இருவராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நமது சின்னம் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு சின்னம். பாஜக என்ற கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருகிற அதிமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும். கிறிஸ்தவ நிறுவனங்கள், அயல் நாடுகளில் உதவி பெற்று வந்த நிறுவனங்கள் அனைத்தையும் இன்றைக்கு முடக்கி போட்டு வைத்திருக்கிற அரசு பாஜக அரசு. கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. அந்த கட்சியை தோளிலே தூக்கி வரக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அந்த கட்சிக்கு மறைமுகமாக துணை போகிறவர் தான் நண்பர் விஜய். அவர் பெயர் ஜோசப் விஜய். ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்காக திருமாவளவன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற போராட்டங்களில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடக்கிற போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று வருகிறோம். ஆனால் இந்த குரலை என்றைக்காவது இந்த விஜய் அல்லது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார்களா? இன்றைக்கு நான் 8 தொகுதிகள் வாங்கியிருக்கிறேன். அந்த 8 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி, ஒரு தொகுதி பங்கிட்டு அங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர், இன்னொரு தொகுதி திருப்பூர், அங்கே ஒரு தலித் கிறிஸ்தவர் பன்னீர்தாஸ் வேட்பாளர். 8 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி. அதில் திருப்பூர் தொகுதியில் தலித் கிறிஸ்தவரான பன்னீர்தாஸை திருமாவளவன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். தலித் கிறிஸ்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைக்க வேண்டுமானால் திமுக ஆட்சி தொடர வேண்டும். தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலினத்தோர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமானால் திமுக ஆட்சி தொடர வேண்டும். ஜோசப் விஜய் எந்த அடையாளமும் இல்லாமல் சினிமாவை வைத்து வாக்குகளை பிரிக்க முயற்சிக்கிறார். அவர் ஒரு நாள் கூட இந்த எஃப்சிஆருக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பாஜகவை விமர்சிப்பதில்லை. இஸ்லாமியர் வாக்குகளையும் முஸ்லிம் வாக்குகளையும் திட்டமிட்டு பிரிப்பதற்காகவே, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே கட்சி தொடங்கிய நண்பர் விஜய். அதற்காகவே கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அவரே போட்டியிடக்கூடிய பெரம்பூரில் வெற்றி பெற முடியாது என்பது தெரியும். அதனால்தான் திருச்சி கிடக்கிறது இருக்கிறார். கிறிஸ்தவர்களின் வாக்குகளை கவர்வதற்காக. எனது அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காமல், விரயமாக்காமல், ரெட்டேலைக்கு போட்டாலும் அது மோடிக்குத்தான் சேரும், விசிலுக்கு போட்டாலும் அது மோடிக்குத்தான் போய் சேரும். எனவே ஒரே கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிற, கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிற, பைபிளை மதிக்கிற, கிறிஸ்தவ சமூகத்தினரை பாதுகாக்கிற உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை ஒரே சின்னத்தில் வாக்களியுங்கள். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. அவன் இன்னைக்கு உறுதியானவர், எளிமையானவர், நமக்கானவர், நம்மோடு இருப்பவர், எந்த நேரத்திலும் இலகுவாக அவரை சந்திக்க முடியும். ஆகவே அவருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை பெரும்பாலான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு நெடுநேரமாக காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.